உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாமா மாமா என்ன மாப்ள? மாமா பாருங்க மாமா, உங்க பையன் பண்ணிருக்கிற காரியத்தை பாருங்க. என்ன மாப்ள முகம் வீங்கின மாதிரி இருக்கு? வீங்கல மாமா, சிவா மச்சான் அடிச்சு வீங்க வச்சிருக்காப்ல. கேக்குறாருல, சொல்றா. ஆமாங்க ஐயா, சிவா ஐயா தான் அடிச்சாரு. சிவாவா? சிவா அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டானே. மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. எப்ப பார்த்தாலும் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காத. ஆமா, இப்படியே செல்லம் கொடு. இவன் இப்படி அடி வாங்கிட்டு வந்து நிக்கிறான், இப்போவும் மகனுக்கு சப்போர்ட் பண்ற. எப்பதான் திருந்த போறீங்களோ? அந்த ஏழுமலையானுக்கு தான் வெளிச்சம். அம்மா, உன் புராணத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? ஆமா, ஏன் வாய் அட. அதான் நடக்க கூடாததெல்லாம் நடக்குதுல்ல. அப்பா, இத நீங்க சும்மா விடக்கூடாதுப்பா. அவர் யாருப்பா? நம்ம மேனேஜர்ப்பா. 10 வருஷமா நம்ம கிட்ட தான் வேலை பாக்குறாரு. இது வரைக்கும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்காரா? அவரை போய் அடிச்சதெல்லாம் ரொம்ப தப்புப்பா. ஒத்துக்கவே முடியாதுப்பா. அமராவதி, நீ கொஞ்சம் பொறுமையா இரு. சிவாவும் வந்துடட்டும். மா, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீ என்ன சொல்ற? நான் தப்பா ஒண்ணும் சொல்லலையே. அவனும் வந்துடட்டும்னு தானே சொல்றேன். அவனும் நேர்ல வரட்டும். இவர் என்ன பண்ணாரு, அவன் எதுக்கு அடிச்சான்னு விசாரிப்போம். அப்போ என் வீட்டுக்காரர் சொல்றது உண்மை இல்லையா? அவர் சொல்றத நம்ப மாட்டியா? ஏற்கனவே என் வீட்டுக்காரரை அடிச்சிருக்கான், இப்போ மேனேஜர் அடிச்சிருக்கான். அவன் அந்த ஜனனி பேச்ச கேட்டு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கான். இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ? மாமா, அமராவதி சொல்றது கேட்கறதுக்கு எனக்கே கஷ்டமா இருந்தாலும் அவ சொல்றதுல ஒரு உண்மை இருக்குல்ல மாமா. அந்த ஜனனி சிவமாமாவுக்கு சப்போர்ட் பண்ணதே இந்த மாதிரி ஒரு திட்டத்தோட தான். 2 பேரும் சேர்ந்து போகும்போதே நினைச்சேன் இன்னைக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு. மாமா, சிவாவும் ஜனனியும் வேலை கேட்ட உடனே நீங்க பெரிய மனசு பண்ணி செங்கல் சூளை பொறுப்பை நீங்க தூக்கி கொடுத்ததும் சிவாவுக்கு தலகால் புரியல. அவனுக்கு என்ன தெரியும்? அந்த ஜனனி பின்னாடி சுத்தறதுக்கும் அவ என்ன சொன்னாலும் தலையாடுறதுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா, ஆளாளு கத்துறது கொஞ்சம் நிறுத்துறீங்களா? தம்பி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. ஐயா, சிவா ஐயாவும் அவங்க வீட்டுக்கார அம்மாவும் வந்தாங்க ஐயா. இனிமே நாங்க தான் செங்கச்சூளைய பாத்துக்க போறோம். ராஜசேகர் ஐயா வரமாட்டாரு, அவர் தப்பானவர், அப்படி இப்படின்னு இவரை பத்தி சொன்னாங்க ஐயா. பாத்தியா எவ்வளவு கொழுப்பு இருக்கணும்? அப்ப நான் சொன்னேங்க ஐயா, அண்ணன் வந்து செங்கல் வேலையை பத்தி நல்லா தெரிஞ்சவர், அதனால அவருக்கு கீழே நான் வேலை செஞ்சேன். உங்களுக்கு செங்கலை பத்தி தெரியுமா? வேணா ராஜசேகர் அண்ணன் கிட்ட கொஞ்சம் கத்துக்குங்கன்னு சொன்னாங்க ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா. அவங்க வீட்டுக்காரம்மா அடிக்கிறாங்க, அவரு என்ன அடிக்கிறாருங்க ஐயா. 2 பேரும் மாத்தி மாத்தி என்ன அடிச்சிட்டாங்க ஐயா. சிவா, நீ செங்க சூளைய பாத்துக்க. ஆனா 1 மாசம் தான். நீ சரியா பாத்துக்கல அப்படின்னா மாப்பிள்ளைகிட்டே திரும்ப ஒப்படைச்சிருவேன். அது வராம நீ பாத்துக்கணும், சரியா? இத்தனை நாள் பேசி பேசி பிரச்சனை பண்ணவரு இப்ப அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அவன் எந்த அளவுக்கு வந்தா என்ன, நமக்கு உரைக்காதுல்ல. இங்க என்ன நடந்தாலும் நமக்கு உரைக்காது. நானும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன், அந்த ஜனனியால ஏதோ ஒரு பிரச்சனை பெருசா நடக்கத்தான் போகுது. அப்ப பாருங்க. அடி எக்கு தப்பா பட்டிருந்து ஏதாவது ஆயிருந்தா ஜெயிலுக்கு போக வேண்டியது இருந்திருக்கும். நம்ம குடும்பத்து மேல கொலை பழி விழுந்திருக்கும். சரி, நடந்துருச்சு. சிவா வரட்டும். அவன் என்ன சொல்றானோ கேட்டுக்குவோம். இன்னும் என்ன கேட்க போற? பார்த்தாலே தெரியல. சே, உருப்பிடுவான்னு நினைச்சு செங்கசூல பொறுப்பு அவங்கிட்ட கொடுத்தேன். முழுசா 1 நாள் கூட ஆகல, வேலைக்காரங்களே அடிச்சிருக்கான். இதுலயே அவன் திறமை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. எங்க விசாலாச்சி, உன் புள்ள கடைசி வரைக்கும் எனக்கு ஒத்தாசை பண்ண மாட்டான். சாகுற வரைக்கும் நான் தான் கஷ்டப்பட்டு கிடக்கணும். இவெல்லாம் எப்பதான் முன்னேற போறானோ? கூட அந்த பொண்ணு வேற. இனி அவன் திருந்த மாட்டான். காவேரி, நீ போன் போட்டு வர சொல்லு. சரிப்பா.
இன்னைக்கு அவன் வரட்டும், அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். ஏங்க வாங்க, இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் கண்டம் தான். யார்கிட்ட வந்து வேலையை காட்டுறீங்க? சிக்கினீங்க நீங்க. எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வர்றதே இந்த ஜனனிக்கு வேலையா போச்சு. அவளை என்னன்னு கேளு ராசு. நம்ம எதுவும் பேசாம ரூம்குள்ள போயிடலாம். ஏதாவது பேசினாலே பிரச்சனை தான் வரும். சரி பாப்பலாம். டேய் நில்றா. மனசுக்குள்ள என்ன பெரிய ரவுடி நினைப்பா? மேனேஜரை கை நீட்டி அடிச்சிருக்க, ஒரு பேத்து ஒரு வேலையும் செய்யல, அதுக்குள்ள அடிச்சு ரவுடித்தனம் பண்ணிருக்க. பா ரவுடித்தனம்லாம் இல்லப்பா. நிறுத்தா. அரசம்பளத்தார் மகன்னா மத்தவங்க எல்லாம் உனக்கு அடிமையா? எப்படி அடிக்கலாம்? அவரு திருப்பி அடிச்சிருந்தா உனக்கு எவ்வளவு அசிங்கம், மாப்பிளைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். மாமா என் மனசுக்குள்ள ஸ்கோர் பண்றாரு. மாமா விடாதீங்க மாமா, அடிச்சு தூள் கலப்புங்க. நீ என்னமோ பேசுன, எல்லாமே எதுக்கு தானா? உன் பேச்ச நம்பின பாரு, எனக்கு எதுவும் வேணும், இன்னமும் வேணும். இல்ல மாமா, நாங்க தப்பு எதுவுமே பண்ணல. என்ன தப்பு பண்ணல? நீ தான் சிவாவை கூப்பிட்டு மேனேஜர் அடிக்க சொன்னியாமே, இது தப்பு இல்லையா? நல்லா உரைக்கிற மாதிரி கேளுடா. எங்கேயோ பிறந்து இங்க வந்து நம்ம சொத்தை அனுபவிக்க வந்திருக்கா. இவளெல்லாம் இன்னும் விட்டு வச்சிருக்கீங்களே, அதை சொல்லணும். அத்தை, அப்பா நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா. இன்னும் என்னடா கேக்குறது? அத அடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சொல்லிருக்கணும், அப்ப கேட்டிருப்பேன். உன்னால என் மானம் மரியாதை எல்லாம் போகுது. அப்பா மாமா ப்ளீஸ், கொஞ்சமாச்சும் நாங்க சொல்றத கேளுங்க. அப்பதான் நடந்தது என்னங்கிறது உங்களுக்கு முழுசா புரியும். என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் நான் நல்லா கேட்டுட்டேன், எனக்கு அது போதும். இதுக்கு மேலேயும் என் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்காதீங்க. விசாலாச்சி, ஐயோ, என்னங்க? இனிமே இவங்க 2 பேரும் செங்கசூலைக்கு போக கூடாதுன்னு சொல்லி வை. மீறி போனா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.